திரு விஜய் அவர்கள் உள்ளே நுழையும் போதே சீஃப் மினிஸ்டராக தான் நுழைஞ்சார் அசம்பிளிக்குள்ளே. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு? எம்ஜிஆர் கிடைச்சிருக்கா? ஜெயலலிதா கிடைச்சிருக்கா? எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிருக்கா? ஸ்டாலின் எல்லாரும் ஒரு முறையோ பல முறையோ அந்த சட்டசபையில் எம்எல்ஏவாக இருந்து எல்லாம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு தான் அவங்க ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒரு இடத்துக்கு போனாங்க. ஆனால் இவர் விஜய் பாருங்கள், கட்சியை தொடங்கி 2.5 வருஷம் ஆச்சு. முதல் தேர்தல்லையே 35% மக்கள் ஆதரவோடு தனிப்பெரும் கட்சியாக எமர்ஜ் ஆகி முதலமைச்சராக உள்ளே போகிறாரு. எம்எல்ஏ கூட இல்லாது. அதாவது இதுக்கு முன்னால் அவர் கட்சியில் இருக்கிற 107 பேரில் அநேகமாக ஒரு 7 பேரை தவிர 100 பேர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையில் நேற்று அவர் பேசினது, அவர் கிடைச்ச மக்கள் ஆதரவுலாம் பார்க்கும்போது அவரை இன்றைக்கி தமிழ்நாட்டின் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு மிகப்பெரிய தலைவராக நான் பார்க்குறேன்.